Chennai Silks. விஜய் சாருக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதே பிரச்சனை அண்ணாமலை சாருக்கும் இருக்குது. ஒரு உட்கட்சி தேர்தல் நின்று ஜெயிக்காமல் போஸ்டர் ஒட்டாமல் கட்சிக்கு கஷ்டப்படாமல் ஒரு 4 திருமண கூட்டம் பார்க்காம ஒரு நிலைப்பாடை வச்சு இல்லை ஒரு அந்தஸ்தை வச்சு பெரிய போஸ்ட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் தெரியாது. பாஜகன்னு வண்டி போகும்போது கம்பெத்து போடுவேன், குச்சி எடுத்து உள்ளே விடுவேன், பின் எடுத்து குத்துவேன். இந்த சின்ன பசங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, நமக்கு பிடிக்காத ஒரு வண்டி இருக்குன்னா அதை என்னென்ன ஓட்ட பண்ணுமோ எல்லாம் அந்த வேலையை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. கடந்த தேர்தலில் தனியாக நின்று கூட்டணி இல்லாம நிரூபிச்சு காட்டிட்டு தானே அவர் இப்போ பேசுறாரு. அதனால தனக்கான இடம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு நிரூபிச்சு காட்டுறதுனா மினிமம் ஒரு 3 சீட்டு ஜெயிச்சிருந்தா நயினார் நாகேந்திரன் ஒருத்தர் மறந்துருப்பாங்க. ஒரு 20 சீட்டோ 25 சீட்டோ அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணால் அதை இன்னும் 3 சீட்டு இதுதான் சான்ஸ்னு எடப்பாடி குறைச்சிருவாரு. இப்போ வரைக்கும் டிடிவி தினகரன் என்னதான் சேர்ந்துட்டாலும் அதிமுக அமமுக ஜெல் ஆவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதில் எனக்கு ஒரு சின்ன குறுக்கீடு. கொஞ்சமாக வாங்கினு நிறைவாக அதில் வேலை செஞ்சு ஜெயிக்கிற வழி என்னவோ பாரு, உனக்கும் மரியாதை இருக்கும் எனக்கும் மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சீசன்டு பொலிட்டிஷியன். அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுலாம் ஒன்றும் இல்லை. டெல்லியில் கணக்கு போட்டு பண்ணுறதுனா எப்போவோ எவ்வளோ விஷயம் நடந்திருக்கும். ஐயா ஓபிஎஸ் நேரத்துக்கு அங்கே இருந்திருக்காரு. செங்கோட்டையனுக்கு எதுக்கு பதவி போச்சு? சொல்லாமலாம் டெல்லிக்கு போகக்கூடாது. ஹிந்தி பேசுகிறவங்க கிட்ட எனக்கு தெரியாமல் பேசக்கூடாது. அவள் தான் அதோட இது. இன்னைக்கு டிஎம்டிகேக்கு பழைய டிமாண்ட் இல்லை. ஒன்று பண்ணலாம், அண்ணாமலை வெறுப்பேற்றுறதுனா விஜய் கூட போய் சேர்ந்துடலாம், கரெக்டாக இருக்கும். விஜய் எதிர்த்துல நிற்கிறாரு. இல்லை விஜய் எதுக்கு எதிர்க்கணும்? நீங்கள் தான் ஒதுங்கி சன்னியாசி மாதிரி போகிறன்றீங்களே. நீங்கள் வந்தப்போ என் கட்சிக்காரனெல்லாம் நம்பாமல் புதுசாக வந்தப்போ தூக்கி லம்பாக குத்தனே. இப்போ நீ இப்படி பண்ணுறிய, தேர்தல் முடிகிறோம் அப்புறம் பார்த்துக்கிறேன் ஹிந்தியில் சொல்லுவாங்க. ஒன்டே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்னிடம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த 6 தொகுதிகளுக்கான தேர்தல் பொறுப்பாளர் அப்படிங்கிறதுலேருந்து நான் விலகிறேன், அப்பாவுடைய உடல்நிலை காரணம், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன்கிட்டையும் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மையா நிதர்சனமா இதுதான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நான் இன்னொரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தேன், 99% நான் அதை நம்புகிறேன். ஆனால் 1% அவர் சந்தேகப்படுவேன். அந்த 1% சந்தேகத்தை கூர்ந்து கவனிக்கும் போது என்னன்னா, பெரிய பதவி கொடுத்துருக்குறாங்க 6 சட்டமன்ற தொகுதி, அதை வந்து நான் கவனிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி போகிறார். இது என்ன அர்த்தம்னா, நான் வந்து ஒரு பெரிய ஸ்டாரு, அவருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. விஜய் சாருக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதே பிரச்சனை அண்ணாமலை சாருக்கும் இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா, ஒரு கட்சியில் வந்து ஒரு உட்கட்சி தேர்தல் நின்று ஜெயிக்காமல் போஸ்டர் ஒட்டாமல் கட்சிக்கு கஷ்டப்படாமல் ஒரு 4 திருமண கூட்டம் பார்க்காம திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு ஒரு நிலைப்பாடை வச்சு இல்லை ஒரு அந்தஸ்தை வச்சு ஒரு பெரிய போஸ்ட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் தெரியாது. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அதுக்கு மேலே தான் பார்ப்பீங்க. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடுன்னு பாடல்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு புரியாது. பிரதமர் வரக்கூடிய அந்த மேடையில் உட்காரக்கூடிய அந்த அனுமதி இருக்குது. பிரதமர் அலுவலகத்துக்கு போய் பேசக்கூடிய அந்த அதிகாரம் இருக்குது. அமித்ஷா அவர்களை பார்க்கணும் பேசணும்னா எப்போ வேணால் போகலாம் அண்ணாமலை. இதுவே நிறைய பேருக்கு எட்டாக்கணி, இதுவே நிறைய பேருக்கு நடக்கல. ஆனால் அண்ணாமலைக்கு நடக்குது. ஆனால் அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு, இருந்தால் மாநில தலைவராக நான் இருக்கணும், நான் இருந்தால் வேலை செய்வேன், நான் இல்லைன்னா வேறு யாருக்கும் வேலை செய்ய மாட்டேன். அந்த பாஜகன்னு வண்டி போகும்போது கம்பெத்து போடுவேன், குச்சி எடுத்து உள்ளே விடுவேன், பின் எடுத்து குத்துவேன். இந்த சின்ன பசங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, நமக்கு பிடிக்காத ஒரு வண்டி இருக்குன்னா அதை என்னென்ன ஓட்ட பண்ணுமோ எல்லாம் அந்த வேலையை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க இந்த மாதிரி நிறைய பேரை டிசைனாக பார்த்தவங்க. யார்? பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும். இதெல்லாம் வந்து அவங்க இந்த நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம இந்த மாதிரி ட்ராமாலாம் பண்ணால் அது ஓடுன்னு. இந்த மாதிரி ட்ராமா பண்ண நிறைய பேரை வந்து அவங்க பார்சல் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அவர் வந்து பிஜேபிக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா தமிழகத்தில் ஒன்றுமே இல்லை, அதான் உண்மை. அண்ணாமலை அவர்கள் இதே இதில் போகிறாரு. ஒரு வேளை இப்போ இவர் ஒதுங்குறாரு, இவர் பண்ணல, சரிங்க நாங்களே பார்த்துக்குறோம், ரொம்ப சந்தோஷமாக போச்சு அப்படின்னு சொல்லி அவர் தள்ளி விட்டு இவங்க ஒரு வேளை நின்று இவங்க பிஜேபி நயினார் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜாஸ்தி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணாமலை வில் பிகம் பொலிட்டிக்கலி இரலவெண்ட். இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் அவர் விளையாடிக்கிட்டு இருக்கார். அவருக்கு உண்டான நேரம் ஆல்ரெடி எல்முருகன் வெயிட்டிங், தமிழிசை வெயிட்டிங், வானதி வெயிட்டிங். இந்த டீம் எல்லாம் ஜெயிச்சு அவங்கெல்லாம் எம்எல்ஏ வராங்க. அவங்களுக்கு கூட ஒரு 20 எம்எல்ஏ, சரி 20ன்னு வச்சுக்கலாம், ஒரு ஒரு 10 எம்எல்ஏ வராங்க, ஜாஸ்தி கூட வேணாம். 4லேருந்து 10 எம்எல்ஏ ஆகுறதுன்றது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது ஒரு பெரிய கட்சிக்கு. ஒரு 10-12 பேர் ஆயிடுறாங்கன்னா நியூ லீடர்ஸ் வில் பாப் அவுட். அப்போது அதில் யாருன்னா யங்ஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா அண்ணாமலைக்கு உண்டான ஸ்பேஸ் குறையும். இப்போ போய் 4 பேர் போய் பேசுகிறாங்க பார்க்குறாங்க இல்லைங்களா,
அதுவுமே கிடைக்காது. இவர் என்ன பண்ணுறாரு, பிரதமர் அமித்ஷா வராங்கன்னா ஒரு 2000 பேர் 5000 பேரை திரட்டி அவங்க எதிரில் அண்ணாமலைன்னு பேசும்போது கை தட்டுறது, ஆரவாரம் பண்ணுறது, இந்த அரசியல் பண்ணுறாரு. இதை தாண்டி பூத்துக்கு நீங்கள் வந்து வாக்குகள் பெற்று தரணும், வாக்குகளை வந்து அந்த மிஷினுக்கு கொண்டு வரணும் பாஜக சார்பாக. அதை பண்ண ஒண்டி தான் கட்சி தலைமை அவங்களும் மதிக்கும். ஒரே ஒரு தொகுதினாலும் அந்த தொகுதியில் அவர் நின்னா ஜெயிச்சுருவார், அவர் சொந்த செல்வாக்கு இருக்குது. அவர் நினச்சாருன்னா அந்த மாவட்டத்தையும் மாற்றி கொடுப்பாரு. அது அடுத்தது. அவர் நினைச்சாருன்னா அந்த ஒரு மண்டலத்தை நல்லா பண்ண முடியும். இந்த மண்டலத்திலே சக்ஸஸ் ஆனால் அதுக்கப்புறம் தான் மாநிலத்துக்கு வரும். இப்படி எதுவுமே பண்ணாமல் ஒருத்தர் பத்திரிகையாளரே சந்திக்காத ஒரு அரசியல், இவர் வெறும் பத்திரிகையாளரை சந்திச்சு தான் இவ்வளோ பேர் இவருக்கு, யாருக்கு, அண்ணாமலைக்கு. அதை தாண்டி அந்த அரசியல் என்பதுன்றது ஒன்றும் கிடையாது. அவர் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அதனால் நான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் கொடுப்பேன், நான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பழைய சிலபஸ் அது, அதை வச்சு அவர் நீங்க சொல்றீங்க பூத் லெவல்ல, மாவட்டம், மண்டல அளவுல வந்து நீங்க உங்களுடைய பவரை நிரூபிக்கணும், இப்படி வாய் வார்த்தை பேசுறதுல நிரூபிக்க கூடாது. கடந்த தேர்தல்ல தனியா நின்று கூட்டணி இல்லாம நிரூபிச்சு காட்டிட்டு தானே அவர் இப்ப பேசுறாரு. அதனால தனக்கான இடம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு நிரூபிச்சு காட்டுறதுன்னா மினிமம் ஒரு 3 சீட்டு ஜெயிச்சிருந்தா நயினார் நாகேந்திரன் ஒருத்தரை மறந்துருப்பாங்க. அண்ணாமலை பேச்சு எடுபட்டிருக்கோம். அண்ணாமலை என்ன கேட்குறாரோ அது நடந்திருக்கும். முருகன் வேண்டாம், நான் மத்திய அமைச்சராக இருக்கேன், எனக்கு கொடுங்க, அவர் தோற்று தானே போனார், நான் ஜெயிச்சாரு, நடந்திருக்கலாம். இல்லை அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஸ்டேட் பிரசிடெண்ட்டாகவே கண்டினியூ ஆகிருப்பார். அவர் ஒரு 3 அமைச்சரில் ஒரு 2 அமைச்சர் வந்து அண்ணாமலையை பார்த்தா மாநில தலைவர், ஒரு முக்கியத்துவம், ஒரு இதெல்லாம் நடந்திருக்கும். ஒழுங்காக நின்றாவே ஜெயிச்சிருக்கும் பொழுது என்டிஏ அமைக்கிறேன், அத்தை அமைக்கிறேன்னு எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு இருக்கிறது இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சீட்டு கூட கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னும் போது அவங்க யோசிப்பாங்க. அவங்க எப்படி பார்ப்பாங்க, ஃபஸ்ட்டு ஒரு தேர்தல் இருந்தாங்க, நின்னோம், தோற்று போயிட்டோம், அன்னைக்கு கட்சி பலம் இல்லைன்னாங்க. அடுத்த ஒரு தேர்தல் நின்னோம், தோற்று போயிட்டோம், கேட்டால் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளருதுன்னாங்க. அடுத்த ஒரு தேர்தல் நிற்கிறோம், அண்ணாமலை சொன்னப்போல ஜி வளருது ஜி, பயங்கரம் ஜி, அது ஜி, நின்னும் தோற்று போயிட்டோம். அப்போ என்னதான்ப்பா பண்ணுறீங்க அந்த கேள்வி வரல. அண்ணாமலை தனியாக நின்று ஜெயிச்சிருந்தா சாதிச்சு கேட்குறாரு, தோக்கிறதுக்கு எதுக்கு தனியாக நிற்கணும், நிற்காமலே விட்டுருக்கலாமே. இறந்த வாக்கு சதவீதத்துல அதிகரிச்சிருக்குன்னு ஒண்ணு சொல்றாரு. இன்னொன்னு அதிருப்தியில இருக்காரு, கொடுத்த பெரும் பதவி கிடைக்கல, அதனால வந்து இந்த மாதிரியான வேலைகள் செய்யறாரு. நீங்களே சொன்னீங்க, போறப்ப பாஜக கட்சி வளர இடத்துல இந்த மாதிரி குறுக்க புகுந்து சில வேலைகள் பண்றாரு, உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே அந்த கூட்டணி ஜெயிக்க கூடாதுங்கிற வேலைகள் செய்யறாரு. ஆனா அவர் தான் வெளிப்படையா சொல்றாருல, எனக்கு உள்ளுக்குள்ள முரண்கள் இருக்கலாம் கூட்டணி விஷயத்துல, ஆனா தலைமை முடிவு எடுத்துட்டாங்க, அவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவங்க சொல்றக்கூடிய பணியை செய்யக்கூடிய கடைமட்ட தொண்டனாக தன் பணியை செய்வேன்னு சொல்றாருல, அதுக்கு பிறகாகவும் அவர் மேல அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்ப கடைக்கோடி தொண்டன் அப்படின்னா 6 தொகுதி போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியதானே. தமிழிசை நான் போக மாட்டேன் அப்படி சொல்லியிருக்காங்களா, இல்லை நயினார் வந்து எனக்கு அதில் விருப்பம் இல்லை, நான் போய் வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்களா, இல்லை வானதி சொன்னாங்களா, எச் ராஜா சொன்னாரா, பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னாரா? அவங்களுக்கெல்லாம் இல்லாத அந்த ஒரு கோவம், அந்த ஒரு இது ஏன் வருது அப்படின்னா அவங்களுக்கு முதிர்ச்சி இருக்குது. தலைமை ஒருத்தரை போட்டாங்க பதவியில் அப்படின்னா சரி, அவர் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவர் பண்ணி காட்டட்டும், என்ன பண்ணுறாரோ பண்ணட்டும். எச் ராஜானா 100% சந்தோஷமாக வருவார். இப்போ அண்ணாமலை பதவி போட்டது என்னதான் ஆஸ்பத்திரி இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அவரும் அடிப்படையில் ஒரு அரசியல்வாதி தானே, அவருக்கு மாநில தலைவராக இருக்கணுன்ற ஆசை இருக்காதா? எதுக்கு அனுசரித்து போகிறாரு? ஏன் கராத்தே தியாகராஜன் இருக்கார், முன்னாள் மேயர், சென்னையில் துணை மேயராக இருந்திருக்காரு, ஸ்டாலின் அவர்கள் தீர்க்கமாக எதிர்க்கக்கூடியவர், டிஎம்கே கதெல்லாம் என்னன்னு தெரியும், மெட்ராஸ் அரசியல் ஃபுல்லாக அத்துப்படி. ஏன் அவருக்கு ஒரு மாநில தலைவர் ஆகணும்னு ஆசை இருக்காதா? இல்லை நயினார் நாகேந்திரனுக்கு போல மற்றவங்களுக்கும் நயினார் நாகேந்திரன் போட்டது மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அந்த பதவிக்கு எல்லாரும் ஆசைப்படுறவங்க தானே. ஒரு பாஜகவில் இருக்கிற ஒரு அடிப்படை தொண்டனுக்கு இருக்கக்கூடிய ஒரு நியாயமான ஆசை என்ன? குடும்ப அரசியல் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு தேசிய கட்சியினுடைய நியாயமான ஆசை என்ன? அந்த கட்சி ஆட்சிக்கு வருது, ஆட்சிக்கு வரல, அது அப்புறம் தமிழகத்தில் அவங்க ஓட்டு போடுறாங்க, போடல, ஆனால் அந்த கட்சிக்கு ஒரு முக்கிய பொறுப்புக்கு வரணுன்ற அந்த ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அப்போ அந்த ஆசை கிடைக்காதவங்க எல்லாரும் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்களா? அப்போது காரியகர்த்தானா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ தலைக்கீழாக அப்படியே பிறண்டு பெல்ட் அடிக்கணும்னா பிறண்டு பெல்ட் அடிப்பாங்க. அப்படி இருக்கிறவங்கள தான் காரியகர்த்தாவை ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த சிந்தனையோட ஒப்பிடு பண்ணுறீங்க. சரி, இப்போ நீங்கள் பிரச்சாரம் பண்ண மாட்டீங்க, இல்லை நாங்கள் ஒத்துழைக்க மாட்டேன், எனக்கு வேலை இருக்குது, எனக்கு பர்சனலாக இருக்குன்னா அப்போது அது யாருக்கு பலமாக போகும்? எதிர்கூட்டணிக்கு, திமுகவுக்கு தானே அது சாதகம். அதுக்கு பதில் வேறு ஒரு நல்ல பொறுப்பாளர் போடுவாங்க. அவர் என்ன பிரச்சார பணிகளை கூட மேற்கொள்றேன், அதனால 6 தொகுதிக்கும் பொறுப்பாளர்களாக போய் அங்கங்க வேலை செய்ய முடியாது, அடிப்படை வேலைகளை பார்க்க முடியாது. எப்படின்னா அவர் வந்து இந்த
என்னை வந்து ஜிஎம்மாக போடுங்க, நான் ஜிஎம்மாவோ சிஇஓவோ அது மாதிரி ஒரு நிறுவனம்னா அந்த நிறுவனத்துக்கு தலைமை பொறுப்பு இருக்குங்களா அதில் போடுங்க. என்னால் இந்த கண்ட்ரோலர் ஆஃப் ஃபினான்ஸு, ஹெச்ஆர் அட்மினு, வைஸ் பிரசிடென்ட் ஆப்ரேஷன்ஸு, அதுக்கப்புறம் ரீஜனல் மேனேஜரு இந்த மாதிரி போஸ்ட்லாம் வேணாம் ப்ளீஸ் அப்படின்றாரு. எவ்வளோ கார்பரேட் பார்த்துருப்பாங்க, இதை தெரியாதா? அவரோட மனசு கோவத்தை வெளிப்படுத்துறாரு. இது மாதிரி பண்ணால் உடனே அண்ணாமலை ப்ளீஸ் கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணுங்கள் ப்ளீஸ், நீங்கள் வந்து இதுதான் கொடுக்க போகிறது 20 சீட்டோ 25 சீட்டோ, அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணால் அதில் இன்னும் 3 சீட்டு இதுதான் சான்ஸ்னு எடப்பாடி குறைச்சிருவார். இவர் நினச்சினுக்கிறாரு இவர் பண்ணுறது அரசியல்னு. தேர்தலில் நீங்கள் நிற்பீங்களான்னு கேட்கறதுக்கு கூட காலமும் நேரமும் பதில் சொல்லுங்க. அப்புறம் ஓகே அண்ணாமலை நிற்கலையா, 2 சீட்டு கழி 23 நயினாரை கூப்பிட்டேப்பா கம்மியாக வாங்கிக்கோ, அவன் பிரச்சாரம் பண்ண மாட்டேன்றான், உன்னை கவுத்து விடுறதுக்கு எல்லாரும் வெயிட்டிங்கு, கொஞ்சமாக வாங்கினு நிறைவாக அதில் வேலை செஞ்சு ஜெயிக்கிற வழி என்னவோ பாரு, உனக்கும் மரியாதை இருக்கும் எனக்கும் மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சீசன்டு பொலிட்டீஷியன். அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுலாம் ஒன்றும் இல்லை. அண்ணாமலை வந்து தான் பூத்தில் உட்காந்துலாம் இல்லை, இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே 2 பேரும் அமைச்சரானவங்க அதிமுக காலத்தில். அதனால் அவங்களுக்குள்ள ஒரு கணக்கை போட்டுட்டு பிஜேபி தொண்டர்கள் நின்னா போதும், கட்சியா தனிப்பட்ட நபரா அப்படின்ற மாதிரி திருப்பி விட்டாங்கன்னா நாங்கள் பிஜேபி ஓட்டர்ஸ் வந்துட்டு அண்ணாமலையை நேசிப்பாங்க. அண்ணாமலை நிற்கல தேர்தல் வந்து ஒதுங்குறாருன்னா சரி எவ்வளோ மைனஸ் பண்ணி ஓட்டு விட்றோம். இல்லை ஒன்று பண்ணலாம், அண்ணாமலை வெறுப்பேற்றுறதுனா விஜய் கூட போய் சேர்ந்துடலாம், கரெக்டாக இருக்கும் இந்த நேரத்தில். விஜய் எதிர்த்துல நிற்கிறாரு. இல்லை விஜய் எதுக்கு எதிர்க்கணும்? நீங்கள் தான் ஒதுங்கி சன்னியாசி மாதிரி போகிறேன்றீங்களே, எனக்கு வீட்டில் வேலை இருக்குது மற்றதெல்லாம் பார்க்கணும், எனக்கு என்னால் ஈடுபடுத்திக்க முடியல அப்படின்னு விஜய் கூட சேர்ந்துருங்க, வயசும் கரெக்டாக இருக்கும். அவரும் உங்களை மாதிரி சின்ன வயசுல பெரிய பதவியில் வந்து கட்சியினுடைய தலைவராக உட்காந்துக்கிறாரு, நீங்களும் தலைவராக தான் இருப்பேன்றீங்க. 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணுங்க, ரொம்ப நல்லா வரும் அந்த கூட்டணி. அது எப்படி சார்? அதுதான் சொல்கிறேன், எங்கள்கிட்டயாவது டபுள் இன்ஜின் இருக்குது, உங்கள்கிட்ட இன்ஜினே இருக்கான்னு தெரியல. விமர்சிக்கவே முடியாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா விமர்சனம் அதிகமாகவும் அரசியல் செயல்பாடு கம்மியாகவும் பண்ணக்கூடியவர் தான் ஐயா அண்ணாமலை. எத்தனை கேஸ் போட்டிருக்காரு அவர் தனிப்பட்ட முறையில் திமுக மீது எதிர்த்து. டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டார், ஒரு கட்சி தலைமை அதோடு நிறுத்திடலாமா? சரி, எத்தனை தொகுதியில் அவரால் வந்து திமுக வீழ்த்த முடியும் வர தேர்தல்? அவருக்குன்னு சொந்தமாக எதனா ஒரு தொகுதியை ரெடி பண்ணி வச்சுருக்காரா? இல்லை கூட்டணி இல்லாமல் தனியாக பாஜக ஒண்டி நம்பி அண்ணாமலை தாமரையில் போய் நின்று ஜெயிக்க முடியுமா? 3 வருஷம் யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. திமுகன்ற ஒரு கட்சி, பழைய கட்சி, ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் இருக்கிறது, ஆட்சியில் இருக்குது, அதை எதிர்த்து அரசியல் பண்ணணுன்னு உனக்கு எல்லாத்தையும் 5-3 அடுக்காக பண்ணி கொடுத்து, பிரதமர் அலுவலகத்தோட ஆக்சஸ் கொடுத்து, ஹோம் மினிஸ்ட்ரியோட ஆக்சஸ் கொடுத்து, உங்களுக்கு மத்திய அமைச்சரவையில் கட்சி இருக்குது, கவர்னர் போன்றவங்களாம் ஹெல்ப்பு பண்ணி இவ்வளவும் பண்ணியே நீங்கள் பண்ண ரிசல்ட் இவ்வளோ தான். செயல்பாடு இவ்வளோவாகவும் சத்தம் அவ்வளோவா இருக்குது. அதே தான் தாவேகாக்கும், செயல்பாடு கம்மியாகவும் சத்தம் இவ்வளோவாகவும் இருக்கும். அப்போ நான் என்ன சொன்னேன்னா 2 பேருக்கும் சத்தம் ஒன்றா போயிடுச்சு, உங்களுக்கும் கம்மி செயல்பாடு, அவர் 2 கம்மி செயல்பாடும் பேசாமல் சேர்ந்துருங்கன்ற நல்லாயிருக்கும். புதுசாக ஒரு கட்சி தொடங்கலாங்கிற எண்ணத்தில் இருக்காரு. அவருக்குலாம் இருந்தது, அந்த எண்ணம்லாம் இருந்தது. அதெல்லாம் போய் ஒரு சிலர்கிட்ட சொன்னார். அவர் சொன்ன ஒரு முக்கியமானவர்கிட்ட சொல்லிட்டு 10 நிமிஷம் வந்தோன்னா எங்கே அந்த தகவல் பண்ணுமோ 2 பேர் முக்கியமானவங்ககிட்ட போயிடுச்சு. அதனால் அதெல்லாம் வந்து அவர் அரசியல் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு அப்படிலாம் எடுத்தவங்க வந்து பண்ண முடியாது. வந்து அது ஒரு மாதிரி, அது முன்னாடி போனால் உதைக்கும், பின்னாடி நின்னா இட்டு உதைக்கும், வெளில சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது. எல்லாரும் அரசியல் எதுவும் விளையாட்டை நினச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தேதியில் அண்ணாமலை கட்சி தொடங்கணும்னு நினச்சாருன்னா கனவுல வேணால் தொடங்கலாம், அவர் தொடங்க முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ வந்தப்போ என் கட்சிக்காரனெல்லாம் நம்பாமல் புதுசாக வந்தப்போ தூக்கி லம்பாக குத்தனே, இப்போ நீ இப்படி பண்ணுறிய அம்போன்னு விட்டுட்டு போகிறேன்றிய, தேர்தல் முடிகிறோம் அப்புறம் பார்த்துக்கிறேன் ஹிந்தியில் சொல்லுவாங்க. அதான் ஹிந்தியில் சொல்லி போல் அண்ணாமலைக்கா போல் அப்படின்பாங்க. அப்புறம் எங்கெங்கே என்னென்ன பண்ணார், எப்படி எளிய வாழ்க்கை வாழறாரு, எப்படி ஒரு புதுசாக வந்து ஒரு ஒரு தொழிலதிபராக மாறணும் அப்படின்றதெல்லாம் ஒரு புஸ்தகம் எழுதலாம் நினைப்பார். அதுக்கு அவங்க குற்றப்பத்திரிகை எழுதணும்னு நினைப்பாங்க. அப்போது அதிமுக பாஜகங்கிற ஒரு மெகா கூட்டணி கட்டமைக்கப்பட்டு மோடி அவர்கள் தலைமையில் மதுராந்தகத்தில் முதல் பிரச்சார மேடையெல்லாம் கட்டமைச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ பாஜகக்குள்ள அண்ணாமலையருடைய குரல், ஏற்கனவே பாமக 2ஆ பிரிஞ்சு நிற்கிறது. இப்போ வரைக்கும் டிடிவி தினகரன் என்னதான் சேர்ந்துட்டாலும் அதிமுக அமமுக ஜெல் ஆவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதில் எனக்கு ஒரு சின்ன குறுக்கீடு. அமமுகவும் அதிமுக தொண்டர்களும் அவங்கள தானாக பேசிக்கிட்டு ஒரு சில வேலைகளை ஒரத்தநாடு, தஞ்சாவூர், புதுக்கோட்டையில் ஆரம்பிச்சிட்டான். ஜெல் ஆயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஒன்றா டீ குடிக்கிறதுலேருந்து போகிறது வர்றது பைக்கில் உட்காந்து போக ஆரம்பிச்சிட்டான்.
என்னைக்கு டிடிவி வந்துட்டு அன்னைக்கு மேடை ஏறினாரோ, என்னைக்கு அண்ணன் பழனிசாமின்னு இவர் பேசினாரோ, என்னைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்களே நாங்களாம் அண்ணன் தம்பி இது பங்காளி சண்டைன்னு 2 பேரும் பேசி ஒன்றா உட்காந்தாங்களோ, அன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து அவங்க வந்து யாரையும் கேட்கல. மாவட்ட ரீதியாக சரி, பகுதி ரீதியாக சரி, அவங்க ஜெல்லாயிட்டு வேலை செய்கிறாங்க. நீங்கள் வேணால் நான் இதை வெரிஃபை பண்ணிட்டு தான் சொல்கிறேன், செக் பண்ண சொல்லுங்கள். ஆனா சிலர் முக்குளத்தூருக்கான துரோகி டிடிவி தினகரன், முக்குளத்தூர் வாக்குகளே வராது உங்களுக்கு அப்படின்னு சில குரல்கள் பார்க்க முடியுதுல்ல. அது முக்குளத்தூர் சமுதாயத்துலேருந்து தான் வருதா இல்லை வேற யாருன்னா சொல்கிறேன்? இல்ல முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சில தலைவர்கள். சரி, அப்போ மொத்த முக்குளத்தூரும் வந்துட்டு வெறும் அதிமுக தான் ஓட்டு போட்டுருந்தாங்களா? திமுக அதில் யாருமே இல்லையா? இல்லை முக்குளத்தூர் கம்யூனிட்டியில் யாருமே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்களா? இந்த சமுதாய அரசியல் என்பது அதிமுகவுக்கு உதவாது. எல்லா சமுதாயமும் சேர்ந்து தான் அதிமுக ஜெயிச்சிருக்கு. எந்த ஒரு சமுதாயமும் அதை தனித்து எடுத்துகிட்டு போக முடியாதுன்னா அந்த கட்சியினுடைய இயல்பு. அதனால தான் சிறுபான்மையினர் இருக்கிற சமுதாயத்தில் இருந்த தலைவர்களாக இருந்தாலும் அந்த கட்சியில் வந்து அவங்களால வளர முடிஞ்சுது. நிறைய பேர் இப்போ செங்கல்பட்டுலலாம் வந்து ஒரு ஜெயின் ஒருத்தர் இருந்தார் எம்எல்ஏவா. பிராமின்ஸுக்கு வந்து யாருக்குமே முன்னுரிமைலாம் கொடுக்கறதில்ல. கும்பகோணத்தில் ஒரு பிராமின் ஒருத்தர் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுருந்தாங்க. அதே மாதிரி மயிலாப்பூரில், அந்த மாதிரி வேலூரில் போயிட்டு ஒரு இஸ்லாமியரை நிறுத்தியும் ஜெயிக்க வச்சுருக்காங்க. இஸ்லாமியர் இருக்கிற இடத்துல ஒரு இந்துவை நிற்க வச்சும் ஜெயிக்க வச்சுக்குது. அதிமுக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை மாற்றியும் செஞ்சுருக்கு, ரிவர்ஸ்லேயும் செஞ்சுருக்கு. அதனால் அந்த கட்சிக்கு வந்துட்டு ஒரு சமுதாயத்தை பேரை சொல்லி அதெல்லாம் வந்து அது ஒரு ஏங்க. அப்போ நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் துரோகின்னும் போது அந்த கம்யூனிட்டிலே பிறந்து அந்த கம்யூனிட்டியோட அடையாளம் இருக்கிற ஒரு டிடிவி அதை விட்டுருவாரா? அவர் வேலை செய்ய மாட்டாரா? முக்குளத்தூர் கார்டு நீங்கள் போட்டு ஆடும்போது அவர் முக்குளத்தூர் கார்டு போட்டு ஆட மாட்டாரா? அதனாலதான் துணை பொதுச் செயலாளர் எல்லாம் போய் திமுக சேர்ந்துட்டாங்க. இந்த இணைவு சிலருக்கு அதுவும் தென் மாவட்டங்கள்ல முக்கியமா பிடிக்கல. கருத்து வேறுபாடு வருங்க, கூட்டணி முரண் வருங்க. தொண்டர்கள் சேர்றாங்களா சேரலையன்றதுதான் முக்கியம். தொண்டர்களை பொறுத்தவரையில எப்பயுமே வந்து அவங்க பெருசா ஜாதி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. கட்சி தொண்டர்கள் சேர்றதும் சேராததும் நேச்சுரலா. இப்போ இதே கேள்வி வந்து நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சேருவாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சேர மாட்டாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா கடந்த காலத்துல அது ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா 2 பேரும் எதிரெதிராக பேசினது ஒன்றும் இல்லை, அந்த விஷத்தையும் அந்த வன்மத்தையும் ஊற வச்சிருக்கிறாங்க பிரச்சாரத்தின் மூலமா. இப்போ நீங்க திடீர்னு சேர்ந்துருக்கீங்க, நாங்களாம் சேரணுமான்னு அவங்க கேள்வி கேட்போம். இது அப்படி கிடையாது. இது ஒன்னா இருந்து பிரிஞ்சது தான். இது குடும்பமா இருந்து கிட்டத்தட்ட அவங்க சொல்றது ஒரு வகையில உண்மை தானே. இப்போ இவர் வந்து இவரும் ஜெயலலிதா அவங்க ஃபோட்டோ தான் வச்சுக்க போறாரு, அவங்களும் ஜெயலலிதா ஃபோட்டோ தான். இவர் ஃபோட்டோ நீ வந்து அம்மா படம் வைக்கூடாது தூக்கி கீழே போட போகிறாங்களா? இல்லை வந்து அமமுக கரையும் அதிமுக கரையும் ஒரே மாதிரி இது நீ கட்டக்கூடாது வேஷ்டி உருவ போகிறாங்களா? அவங்களுக்கே அந்த பிரச்சனை இல்லை. அப்புறம் மற்றவங்களுக்கு எதுக்கு அந்த பிரச்சனைன்னு தெரியல. மற்ற விஷயம் நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ அன்புமணி ராமதாஸ்க்கும் ஐயா ராமதாஸ்க்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, முரண் இருக்குன்னா ஆமாம் இருக்குது. அவருக்கு பின்னாடியே 2-3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, இவருக்கு பின்னாடி ஒரு அதிகமாக இருக்கிறாங்க, அது ஒரு முரண் இருக்குது. எல்லாத்தையுமே அப்படி இல்லை. ஒரு சிலது செட் ஆகுது, ஒரு சிலது செட் ஆகுதா இல்லையான்றது நம்ம போக போக. அப்போ நிச்சயமா 26 தேர்தலில் அமமுகவுடைய சேர்வுங்கிறது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலத்தையும் ஒரு டிரான்ஸ்ஃபரையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பலாம். அது நடக்கும்னு சொல்லிட்டு தானே அவங்க 2 பேருமே இவங்க 2 பேருமே வந்து படத்தில் நடிச்சுட்டு அரசியலுக்கு வரல. அடிப்படையிலேயே அரசியல்வாதி தான். ஏன் ஜெயிக்கிறோம் ஏன் தோக்குறோன்றது அவங்களுக்கு முழு நேரம் வாழ அவங்க ஒரு கணக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. அவங்கவுங்க ஈகோ இறக்கி வச்சுட்டு ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல வராங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க தோத்து போறதுக்கு வர போறாங்க? தோத்து போறதுக்கு வீட்லயே உட்காந்துருக்கலாமே, வெளியில வராம பண்ணையார் அரசியல் பண்ணலாமே. ஆனா இந்த கணக்கே இவங்க போட்ட கணக்கு இல்ல, டெல்லி போட்ட கணக்கு. யாரோ ஒருத்தர் போட்ட கணக்கு. டெல்லி போட்டாங்கன்னா யாரு போட்டாங்கன்னா கட்சியில ஓட்டு மக்கள் தானே போடணும், மக்கள் தானே பார்க்க போறாங்க. டெல்லியில கணக்கு போட்டு பண்றதுன்னா எப்பவோ எவ்வளோ விஷயம் நடந்திருக்கும். ஐயா ஓபிஎஸ் நேரத்துக்கு அங்க இருந்திருப்பாரு. செங்கோட்டையனுக்கு பதவி போயிரு. செங்கோட்டையனுக்கு எதுக்கு பதவி போச்சு? இணைப்பு கட்சி இணைக்கணும்னு சொன்னது. சொல்லாமலாம் டெல்லிக்கு போகக்கூடாது. ஹிந்தி பேசுறவங்க கிட்ட எனக்கு தெரியாம பேசக்கூடாது, அவ்வளவுதான் அதோட இது. ஹிந்தியுமே போல் சீட்டு இதுதான் நடந்துச்சு. அன்னைக்கு கேசிபி சாருக்கு என்ன எதனால பதவி போச்சு? பிஜேபி விஷயத்துல தலையிட்டதுனால போச்சு. பிஜேபி எதிர்த்து பேசினார். அப்போ பிஜேபி அப்படின்னும் பொழுது ஒரு சில நிலைப்பாடுகள் எதை பேசணும் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்றது அவரோட கருத்து. யாரு? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோட கருத்தா இருக்குது. அதை பார்க்குறேன். அதனாலதான் இப்போ போச்சு. அப்போ பிஜேபி தான் எல்லாத்தையுமே இயக்குதுன்னா செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு சொன்னார்ல பிஜேபியில் இருக்கிறவங்க நட்டாத்துல விட்டுட்டாங்க இதாகி போச்சு. அப்போ ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார்ல, இல்லை பிஜேபி தான் எல்லாத்தையுமே இயக்குதுன்னா இந்நேரத்துக்கு வந்து ஓபிஎஸ் வந்து உள்ளே வந்திருக்கணுமே. பிஜேபி தான் எல்லாத்தையும் இயக்குதுன்னா இந்நேரத்துக்கு டிஎம்டிகே உள்ளே வந்திருக்கணுமே. அப்போ பிஜேபியை தாண்டி இங்கே இருக்கிறவங்களும் அரசியல் செஞ்சுட்டு தானே இருக்காங்க. பியூஷ் கோயல் எதுக்குங்க 3 நாள் வந்து இங்கே தவமா இருக்கிறாரு? அவ்வளோ எல்லாமே கரெக்டாக இருந்தா மிரட்டியில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி, இப்போ விஜய் பற்றி பேசும்போதும் பிஜேபியோட பேர் சொல்லப்படுது. அப்படிலாம் ஒன்றும் அசுர பலம்லாம் பிஜேபிக்கு வந்து இங்கே மக்கள்லாம் கொடுக்கல.
அவங்க கிட்ட இருக்கிறது இந்த அமலாக்கத்துறை. அதை வைத்து நீங்க பயம் கொடுத்தலாம், அதை வைத்து நீங்க சட்டத்தின்படி அவங்கள போட்டு இருக்கு பிடிப்புலாம் பயம் காட்டலாம். அதை வைத்து பிஜேபி தான் எல்லாத்தையும் செய்யுது, பிஜேபி அதனால அசுர வளமா தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிலாம் கிடையாது. நீங்க பிஜேபியை ஒண்டி தமிழகத்துல நீங்க அரசியல்ல முன்னிறுத்தீங்கனாலே தோல்வி. இப்போ தனித்து இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களா இருக்கட்டும், தேமுதிகவா இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், இந்த 3 ஃபேக்டர்ஸும் எங்க போய் ஜாயின் ஆகும்னு நினைக்கிறேன்? அது தெரியல. அவங்க இப்போ இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. கனிமொழி இந்த மாதிரி உங்ககிட்ட பேசினதா சொல்ல போகிறாங்கன்னும் போது அந்த கேள்விக்கு டைரெக்டாக பதில் சொல்லாமல், நான் ஒரு பெண் அரசியல்வாதி, அவங்க ஒரு பெண் அரசியல்வாதி, கேப்டனோட நிகழ்ச்சிகள்லாம் வந்து கலந்துருக்காங்க, போயிருக்காங்க, அது மாதிரி நான் நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன், தமிழிசை கூட வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க, பேசுகிறேன் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகள் நம்ம ஒன்று கேட்டால் சம்மந்தம் இல்லாமல் ஒரு பதில் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. போயிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பத்திரிகையாளர்லாம் மதிக்கிறேன், நீங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்குலாம் செய்தி போடக்கூடாது, இன்னும் 4 இருக்குன்றாங்க. 4 வாரம் தான் இருக்குது, இன்னும் எங்கே 4 இருக்குன்னு எனக்கு தெரியல. தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் 4 வாரம், இன்னும் கூட்டணியே முடிவு பண்ணனா அதுக்கப்புறம் என்னைக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சீட்டை கேட்பீங்க, அவங்க அந்த சீட்டை கொடுக்க மாட்டேன்னுவாங்க, இல்லை அவங்க கேட்குற சீட்டு இன்னொரு கட்சி கேட்கும், இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வேட்பாளர் செலெக்ஷன், அப்புறம் வேட்பாளர் அறிமுக கூட்டம், அப்புறம் வேட்பாளர் பிரச்சாரம், அப்புறம் வேட்பாளர் போய் வாக்காளர்களை சந்திக்கிறது, இவ்வளோ வேலை இருக்குது. அதெல்லாம் அந்த நேரம் அந்த மாதிரி தெரியாமல் நேரத்தை விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு துல்லியமான பதில் என்னும்போது, இன்னைக்கு டிஎம்டிகேக்கு பழைய டிமாண்ட் இல்லை அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஏன் நம்ம பழைய டிமாண்ட் இல்லைன்னு சொன்னோன்னா, இந்த 3 பேருக்குமே டேக்கர்ஸ் கிடையாது. ஓகே, ஐயா ஓபிஎஸ் அவர்களும் இல்லை இவர் வந்தால் தான் ஆச்சு, இவர் வரலன்னா நான் தோத்தே போயிடுவேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவரை சேர்த்துக்கல. அதே அவரோட நிலைப்பாடை டிடிவி தினகரோட ஒத்துக்கிறாரு, ஒப்பிடுறாரு. அந்த நிலை வந்து தந்தி டிவிக்கு அவர் எடுத்த தொலைக்காட்சி பேட்டியிலேயே சகோதரி அசோகா கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, காலம் கடந்து விட்டதுன்னு ஓபிஎஸ்க்கு, காலம் பதில் சொல்லணும்னு டிடிவி தினகரனுக்கு. அது எப்போ 6 மாதத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்டாண்டில் இருந்திருக்காரு, அந்த ஸ்டாண்டு தான் இன்னைக்கு நடக்குது. ஆனால் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை அவரு தனியாக கட்சி நடத்தணுன்றாரு, அவர் வழக்கு போட்டிருக்கிறாரு, பொதுக்குழு முடிவு பண்ணி இது பண்ணி, இதை ஏன் திருப்பி திருப்பி என்னை கேட்டு தொந்தரவு பண்றீங்க, எத்தனை வாட்டி இதையே கேட்பீங்க அப்படின்றாரு, புலம்புறாரு. அதாவது என்னன்னா, இது வேற எதுவுமே முடிஞ்சு போச்சு, முடிஞ்ச விஷயத்தை எது திருப்பி திருப்பி எவ்வளவு வாட்டி பேசுவீங்க, எத்தனை வாட்டி பேசுவீங்க, திருப்பி திருப்பி கேட்பீங்கன்னு கூட சொல்றாரு. வேற எதுவுமே இல்லையா, அரசியலே இல்லையா, மக்கள் பிரச்சனையே இல்லையான்ற மாதிரி போறாரு. அப்போ அவரை பொறுத்தவரை அது தெளிவா இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது ஓபிஎஸ் இன்ட்ரோடக்ஷன் பேக் இன்டு ஏடிஎம்கேன்றது சாத்தியமா தெரியல. சாத்தியம்னா இந்நேரத்துக்கு நடந்திருக்கும், ஏன்னா பிரதமர் வரும்போது அது நடந்திருக்கும். அப்போ அன்னைக்கே நடக்கலன்னா அது இதுக்கப்புறமா எந்த அளவுக்கு நடக்கும் தெரியும். அப்போ அவர் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் அதை ஏத்துக்கிறாரா இல்லையான்றது ஓபிஎஸ் கிட்ட தான் இருக்கு. மேபி என்டிஏக்குள்ள போய் அவர் நிக்கலாம், தாமரையில நிக்கலாம், பலாப்பழத்தில் நிக்கலாம், குக்கர்ல நிக்கலாம், நான் இலையில தான் நிற்பேன்றாரு அவர். அது அவரோட பிரச்சனை. அடுத்த பிரச்சனை ஐயா அன்புமணி ராமதாஸ் அதை பொறுத்தவரை ஐயா ராமதாஸ் வந்து இப்பதான் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. நீங்கள் என்னைக்கு கோர்ட்டுலாம் போகிறீங்கன்னா அது விளங்கவே விளங்காது. கோர்ட்டுக்கு போய் அது நம்பர் ஆகி கீழ்கோர்ட்டு தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்பு எடுத்துன்னு போய் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்து அதுக்குள்ள இன்னொருத்தர் அப்பீல் போய் மேல் கோர்ட்டு விசாரிச்சுட்டு மேல் கோர்ட்டு ஆர்டர் எடுத்துன்னு போய் வந்ததுக்கப்புறம் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போய் கொடுக்கல 2வது தேர்தலே வந்துடும், 2031 தேர்தலே வந்துடும். இதெல்லாம் போகாத ஊருக்கு வழி சொல்கிறது. மக்களோட செல்வாக்கை வைத்து மக்களோட பலத்தை வைத்து தான் தேர்தல். அதனால ஐயாவை பொறுத்தவரைலாம் அவர் ஏதோ ஒரு கூட்டணி ஃபர்ஸ்ட் அவரை தன்னை இணைச்சி கொண்டு எந்த கூட்டணியும் அந்த கூட்டணியை இணைச்சிக்கிட்டு அதை நோக்கி பயணம் பண்ணுறது தான் அதுக்கு வந்து ஒரு தீர்வாக இருக்கும். டிஎம்டிகேவை பொறுத்தவரையிலும் ஏதோ ஒரு கூட்டணி இன்னும் கொஞ்ச நாள் கழித்து முடிவாகும். ஆனால் இப்போதைக்கு அவங்களுக்கு டிமாண்ட் இல்லை. டிஎம்கேலையுமே ட்ரை பண்ணிவிட்டு அது ஃபிகர் அவுட் ஆகலை, ஏடிஎம்கேலையும் ட்ரை பண்ணிவிட்டு அது ஃபிகர் அவுட் ஆகலை. இந்த சீட்டுக்குலாம் அவ்வளோ அவங்க கேட்கக்கூடிய எண்ணிக்கைக்கு நம்ம வந்து தர தேவையில்லை, நம்ம சொந்த கட்சியை போட்டு நம்மக்கிட்ட இருக்கிறது வெற்றி சின்னம், அது உதயசூரியனாலும் சரி ரெட்டலைனாலும் சரி, இந்த 2 சின்னத்தையும் வச்சு நம்ம அதை பார்த்துக்கலாம், இந்த கூட்டணி போதும் அப்படின்ற அந்த மனநிறைவுக்கு திமுகவும் அதிமுகவும் இருக்கு. இருந்தாலும் அந்த கட்சியில் ஒரு சில நிர்வாகிகள் இருப்பாங்க, முன்னோடிகள் இருப்பாங்க, தலகர்த்தாக்கள். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் அதிகமாக கோல் வச்சிருப்பாரு, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அதிகமாக கோல் வச்சிருப்பாரு. அவங்க என்ன சொல்லுவாங்க, போயிட்டு அண்ணா நான் பேசுகிறேண்ணே, ஐயா நான் பேசுகிறேன், நான் பார்க்குறேன், நான் முயற்சி பண்ணுறேன். அப்போ என்ன சொல்லுவாங்க, சரி நீ பேசு. அது அந்த லெவலில் தான் இருக்குது. மற்றபடி தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு டிஎம்டிக்கு கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் இல்லை. பட் இந்த டைம் டிலே பண்ணுறாங்க. இன்னைக்கு பாருங்க கேட்குறாங்க, எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே, எல்லாருமே எங்களுக்கு பழக்கம் தானே அப்படின்னா, சரி இன்னைக்கு நட்பு, நாளைக்கு கூட்டணி வந்தோடனே நீங்க பிரச்சாரம் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா?
ஒருவேளை அதிமுகவில் சேர்ந்தா திமுகவோட ஊழல் பிரச்சனைகள், திமுகவோட சட்டம் ஒழுங்கு, திமுக வந்து சொன்னதெல்லாம் செய்யலை, தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலை அப்படின்றத பேசுவீங்களா, பேச மாட்டீங்களா? சரி, இல்லை திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துட்டீங்க. அதிமுகவும் பிஜேபியும் வந்து மக்கள் எதிராக வந்து ஆட்சி பண்ணாங்க, அதனால தான் அதிமுக தோத்துச்சு. பிஜேபி இன்னும் வந்து நமக்கு வந்து மத்தியில் பணம் கொடுக்க மாட்டேங்குது, இவங்கள விட்டா இவங்களும் நாளைக்கு இந்தி திணிப்பு பண்ணுவாங்க, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு இது இருக்குது, நீட்டு பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி அதிமுகவில் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்க மீது ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. செந்தில் பாலாஜி எங்கேருந்து போனார்? அதெல்லாம் செந்தில் பாலாஜி பேச முடியாது, ஆனால் திமுக போயிட்டா பேச முடியாது. செந்தில் பாலாஜி எங்கே போனாலும் பார்த்து பார்த்து தான் பேசணும், ஏன்னா எல்லா கட்சியிலும் இருந்திருக்கிறாரு. புரியுதுங்களா? ஆனால் அதில் என்ன பியூட்டினா, அவர் ஜெயிச்சிருவார், எம்எல்ஏ, பிரச்சனையே இருக்காது. அப்போது இதெல்லாம் நீங்கள் பார்த்து பார்க்கும்போது டிஎம்டிகேக்கும் ஒரு நெருக்கடி இருக்குது. எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறாங்களோ அதுக்குன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து, ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து அவங்க கூட்டணியில் போய் சேரணும். ஓகே, யாருடன் சேர்றாங்கிறத பார்ப்போம். இவ்வளோ நேரம் வந்து இரண்டு கேள்விகளுக்கு நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.